தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சோர்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. Praise the Lord Jesus. நாம் செபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பு தேவனே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காக செபிக்கிறோம். உம்முடைய மாறாத கரம், உம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த காலவேளையில் எங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் சூழ்ந்து கொள்ளும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் பலவீனர்கள், நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபை தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த காலம் மிக நடுநடுங்கத்தக்கதான காலம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் கலவரங்களும் விபத்துகளும் வன்முறைகளும் ஆண்டவரே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாத்தானுடைய ஏதேனில் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பது பெரும் சவாலாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படிக்கு நல்ல மேய்ப்பன் ஆகிய இயேசுவே உம்முடைய கரத்தில் தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் அன்பின் இரட்சகராகிய இயேசுனுடைய கரத்தில் இந்த முழு சபையை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை நீ நடத்தும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து நடத்தும். அது எவ்வளவு வெள்ளமாய் இருந்தாலும் அதனூடாக நடத்தும். அது எவ்வளவு அக்கினியாய் இருந்தாலும் அதனூடாக நடத்தும். எவ்வளவு துஷ்ட மிருகங்கள் இருந்தாலும் அதனூடாக நடத்தும். என்ன விதமான வன்முறை கலவரங்கள் இருந்தாலும் அதனூடாக நடத்தும். இவை எல்லாவற்றினூடாக நம்முடைய இரத்தத்தினூடாக நடத்தும்படிக்கு இந்த சிறிய சபையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், நீர் எங்களுக்கு அதிக தேவையாக இருக்கிறீர். இந்த உலகத்தில் எங்களுக்கு மிக அதிகமான தேவை ஒன்று உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியில் உம்முடைய திவ்ய கிருபை கடந்து வரட்டும். எங்கள் இருதயங்களை அன்பினால நடத்தும். நாங்கள் ஆண்டவரே ஒருவரில் ஒரு அன்பு கூர்ந்து, ஒருவர் நேசித்து, ஒருவர் பேரில் ஒரு பட்சமாய் நடந்து, ஒருவருக்காக ஒரு செபித்து, நாங்கள் உம்முடைய சீஷர்கள் என்று அழைக்கப்பட, உலகத்தாலே கண்டுகொள்ளப்பட இரக்கம் செய்யும். கடந்த நாட்களிலே பலவீனமாய் இருந்த சகோதரி ரேச்சலை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி. நீ கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. அநேகர் எங்கள் மத்தியிலே பலவீனர்களாக இருந்தார்கள். நீர் அவர்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர். சகோதரன் டேவிட், பிள்ளைப்பாகத்து வருகிற சகோதரன் மிக கடுமையான பலவீனத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சகோதரனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நானும் கூட ஆண்டவரே கடந்த 2 நாட்களாக பலவீனமாக சுகவீனமாக இருந்தேன். எனக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து இதோ இந்த காலவெளியில் இங்கே நிற்க வைத்திருக்கிறேன். என்னுடைய எந்த ஒரு தகுதியோ, எந்த ஒரு மேன்மையோ, எந்த ஒரு காரியமோ இல்லை ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய திவ்ய கிருபை ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை வழிநடத்தும். எங்கள் மீது உம்முடைய தயவு கிருபை வழிநடத்தல் பாதுகாப்பு இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதோ உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில் கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தையும் கிருபையும் அளிப்பீராக. உம்முடைய நாமமே உயர்ந்திருக்கட்டும். வழிநடத்தும் காத்தரலும் எல்லா காரியத்திலும் உடைய நாமம் மேம்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். 150வது பக்கம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியோடு போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நல்லவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் ரெகக்னைசிங் யுவர் பொசிஷன், உங்களுடைய ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குதுங்க. என்னுடைய மனைவியினுடைய அக்கா சிஸ்டர் பிரிசிலா அவர்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணாங்க. அவங்களுக்கு 6 பிளாக் இருக்குதான். உடனடியாக அவங்களுக்கு அதை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் யாரும் அந்த சகோதரிக்காக உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கூறும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே அந்த சகோதரிக்கு பரிபூர்ணமான விடுதலை அளிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளுதல், ரெகக்னைஸ் யுவர் பொசிஷன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு சில மேற்கோள்களை வாசித்து விட்டு நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு காரியம், பரிபூர்ண விசுவாசம் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நவ் வாட்ச், இப்பொழுது கவனிங்கள், இப்பொழுது. அண்ட் he said to us, அவர் நம்மிடத்தில் சொன்னார், இஃப் யூ abide in me and my word in you, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் என் வார்த்தைகள் உங்களில் இருக்கும். சென்ட் ஜான் ஹியர், யோவான் சொல்லுகிறது, யூ கேன் ஆஸ்க் வாட் யூ வில், நீங்கள் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு அளிக்கப்படும். தென் ரெகக்னைஸ் யுவர் பொசிஷன் இன் த ஸ்கிரிப்சர். என்ன சொல்றாருங்க? உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அது சொல்றாருங்க, as he recognized his position, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை வேதாகமத்திலே புரிந்து கொண்டதை போல நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை வேதாகமத்தில் புரிந்து கொள்ளணும். இந்த சபையில் என்னுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய வீட்டில் என்னுடைய ஸ்தானம் என்ன, எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்தானங்கள் தெரியும். வீட்டில் நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக, ஒரு குடும்ப தலைவியாக, நீங்கள் சமுதாயத்தில் என்ன வேலை செய்கிறவர்களாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குதுங்க. சில பேர் மேனேஜர்ஸாக இருக்கிறீங்க, சில பேர் நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, அட்மினில் இருக்கிறீங்க, அப்புறம் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கிறீங்க, சில பேர் நர்ஸாக இருக்கிறீங்க, சில பேர் மெடிக்கல் ஃபீல்டு, எல்லாத்துக்கும் ஒரு டிசிக்னேஷன் இருக்குது. அதுதான் உங்களுடைய பொசிஷன். நான் எனக்கு ஒரு பொசிஷன் இருந்தால் நான் அதை உணர்ந்து கொள்ளணும். சில பேர் நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, இது உங்களுடைய பொசிஷன். அதே போல் வேதாகமத்தில் உங்களுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேத வார்த்தையின்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுகிறாருங்க. அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய பொசிஷன் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு அளிக்கப்படும். அல்லேலூயா.
ஆமாங்க. ஸோ அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஃபியூச்சர் ஹோம், வருங்கால இருப்பிடம் என்ற செய்தியில் சொல்லுகிறதான ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். அந்த பரிசேயர்கள் எல்லா விதமான அமைப்புகளை பெற்றிருந்தாலும், அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்த பரிசேயர்கள் எல்லா விதமான சிஸ்டமேட்டிக்காக அவர்கள் பெற்றிருந்தாலும், வார்த்தையானது வெளிப்பட்ட போது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்க அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க? இயேசு கிறிஸ்து எந்த மேசியாக்காக காத்திருந்தாங்களோ அந்த மேசியா அவர் வரும்பொழுது அவங்களுக்கு எல்லா சிஸ்டம்ஸும் இருந்தது. ஆராதனை முறைமைகள் இருந்தது, தேவாலயம் இருந்தது, பலி முறைமைகள் இருந்தது, என்னென்ன எதை செய்ய வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு இருந்தாலும், இயேசு கிறிஸ்து அந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தையானது வெளிப்பட்ட பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. இவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, வேதாகமத்தில் இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டது? ஏசாயா 53:5 சொல்லப்படுது, சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்குது, ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டதுங்க. வேதாகமம் முழுவதுமே அவரை குறித்து சொல்லப்பட்டது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ளல. சொல்றா 267வது பேராகிராஃப்ல, நீங்கள் மனவாட்டியா இருப்பீர்கள் என்றால் மனவாட்டியானவள் புருஷனுடைய பாகமாக இருக்கிறாள். ஒரு ஒய்ஃப் அவனுடைய புருஷனுடைய பார்ட்டாக இருக்கிறான். ஒரு புருஷன் தான் ஒரு மனைவியினுடைய தலை. ஒரு புருஷனுடைய தலை யார் என்றால் கிறிஸ்து. முதலாவது கிறிஸ்து, அவருக்கு கீழே புருஷன், அவருக்கு கீழே மனைவி. அப்போ ஒரு மனைவியானவள் கிறிஸ்துவத்தில் வேதாகமத்தின்படி விசுவாசிகளுக்கு ஒரு மனைவியானவள் ஒரு புருஷனுடைய பாகமாக இருக்கிறாள். அந்த புருஷனுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும் ஆவியின் ஆவியுமாக இருக்கிறாள். ஏனென்றால் தேவன் முதலாக மனிதனை சிருஷ்டித்த போது வெரி ஃபர்ஸ்ட் மனிதன் முதலாக வந்த மனிதனை தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து பாருங்க, எல்லாத்தையுமே செப்பரேட்டா ஜோடா படைச்சாருங்க. ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான், ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி, ஒரு ஆண் ஆடு ஒரு பெண் ஆடு, ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம், எல்லாமே ஜோடி கப்புலா வந்ததுங்க. ஆனா ஆதாம மாத்திரம் தனிநபரா கொண்டு வந்தாருங்க. அல்லேலூயா. ஆதாம் நினைச்சான் எல்லாமே ஜோடியா இருக்குது, நான் மாத்திரம் இங்க பேச்சுலர் ஆகுறேனே, நான் மட்டும் சோலோவாகிறேனே, நான் எப்படி சோலோவா ஒரு பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா ஆதாமுக்குள்ளதான் அவனுடைய ஒய்ஃப் இருக்குது. சரிங்களா? இப்போ அவனுக்கு எல்லாமே பேரா இருக்கும்போது இவன் மட்டும் தனிமையா இருக்கும் பொழுது ஒரு நாள் தேவன் ஆதாமை அயர்ந்த நித்திரை வர வச்சு அவனுக்கு தாமே ஃபர்ஸ்ட் ஒரு அனஸ்தீசியா மருந்தை கொடுத்து அவனுக்கு நல்ல டீப்பான ஸ்லீப் வர வச்சு அங்கே ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த அவனுக்குள்ள இருக்கிறதான அவனுடைய விலா எலும்பு ரிப்ஸை எடுத்து, அல்லேலூயா, அதுக்கு அவர் சதையெல்லாம் அடைச்சி அதுக்கு எல்லாமே தூளெல்லாம் உருவாக்கி அவருக்கு அப்படின்னு ஊதின உடனே அவள் ஒரு பெண்ணா நின்னான். உடனே ஆதாம கண் முழிச்சு பார்க்குறான், ஒரு அழகான பெண் இருக்கிறான். பாருங்க, ஆதாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பெண்ணே பார்க்குறான். இதுக்கு முன்னால் அவன் பெண் என்ற ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாதுங்க. அவன் பார்த்தெல்லாம் ஆடு மாடு சிங்கம் புலி கழுத ஒட்டகச்சிவிங்க இப்படி தான் பார்த்துருக்கிறான். ஆனால் முதல்ல அவன் ஏவாளை பார்த்த உடனே இது ஒரு சிம்பான்சி, இது ஒரு குரங்கு, இது ஒரு கொரில்லா, இது ஒரு மானு அப்படியெல்லாம் சொல்லல. இவள் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமும் என்னுடைய எலும்பில் எலும்புமாக இருக்கிறாள். ஸோ இவள் என்னுடைய மனைவி என்பதை அவன் புரிந்து கொண்டான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியா இருக்கிறவள் சொல்லுவாள், நீங்கள் மனவாட்டியாக இருப்பீர்கள் என்றால் மனவாட்டியானவள் புருஷனுடைய பாகமாக இருக்கிறார். எந்த புருஷன்? நம்முடைய மனவாளன் ஆகிய கிறிஸ்துவனுடைய பார்ட்டா நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பேர் சொல்ல முடியும் என் பொசிஷனை நான் அறிஞ்சுக்கினேன், நான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுங்களா? ஆமாங்க, நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறோம். பாருங்க, எந்த புருஷனுடைய, அவரே கேட்கிறார், எந்த வார்த்தையின் பாகம்? புருஷன் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையா இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் பாகமாக நாம் இருக்கிறோம் என்பதை திருக்கதரிசி சொல்றார். வார்த்தையின் பாகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் மனவாட்டியாக இருக்க முடியாது. ஸோ உங்க பொசிஷன் என்ன என்று உங்களுக்கு தெரியலன்னா நீங்க மனவாட்டியா இருக்க முடியாது. எத்தனை பேர் அதை காண்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
யூ ஷுட் ரெகக்னைஸ் யுவர் பொசிஷன். நீங்கள் என்னதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, எல்லாமே என்ன நோக்கம், இன்னைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் வேதாகமத்தையும் கடைசி கால செய்தியையும் சத்தியத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுதுதான் தேவன் தாமே நம்முடைய தீர்க்கதரிசியுடைய உதடுகளை உபயோகித்து அந்த சத்தமாக பேசினார். தீர்க்கதரிசி என்ன பிரசங்கம் பண்ணாருங்க, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட் இன் த லாஸ்ட் ஏஜ். இந்த கடைசி நாட்களில் தேவன் அந்த உதடுகளை நாம் உபயோகித்து அவர் தான் பேசினாருங்க. ஓகே, இப்போ தீர்க்கதரிசி சொல்லுதாருங்க, மற்றவருடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்வதல்ல, மோசே நோவாவின் செய்தியோடு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறார். இப்போ மோசே வராருங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருக்கிறாங்க, அவங்கள இப்போ வெளியே கொண்டு வரணும். இப்போ மோசே நான் பேழையை கட்டுறேன், நீங்கள் எல்லாரும் பேழையில் ஏறுங்கன்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்குங்க, மழை வராது அப்போ. ஆனால் பேழை கட்டுற மழை வரன்றது யாருடைய செய்தி, நோவாவுடைய செய்தி. இப்பொழுது நீங்கள் மோசே நாட்கள் இருக்கிற மக்கள் நோவா செய்தியோடு நின்னா அது கிரியை செய்யாது. இன்னைக்கு நீங்க ஸ்தாபன செய்தியோட உலகத்தினுடைய கருத்துக்கோட நிற்கும் பொழுது அது நமக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அல்லேலூயா. அதான் சொல்றாருங்க. எப்படி இருக்கும், நோவா மோசேன் செய்தியோடு வந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் அது வேலை செய்திருக்காது. இப்போ நோவா என்ன பண்றாரு, மழை வரப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கெல்லாம் என் பின்னால வாங்க, நம்ம நடந்தே போவோம், வேற ஊருக்கு போவோம். என்ன இருக்குங்க, போகும்போதே வெள்ளத்தில் வாரின்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தந்த காலத்துக்கு தேவன் அந்தந்த காரியங்களை செய்கிறார். பாருங்கள், அது ஒரு வேறுபட்ட பாகம், அது நிறைவேற வேண்டியிருந்தது. அவர்கள் வாரத்தின் ஒவ்வொரு நாளில் இருந்தார்கள். செவ்வாய்க்கிழமையின் வேலையை புதன்கிழமையில் செய்ய முடியாது, புதன்கிழமைக்குரியதை புதன்கிழமையிலே செய்ய வேண்டும். பாருங்கள், சனிக்கிழமைக்குரிய வேலை சனிக்கிழமையிலே செய்யப்பட வேண்டும். பாருங்கள், அவர்கள் எங்களுக்கு மோசே உண்டு என்று தங்களை மோசேயுடன் அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வராருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இயேசுனுடைய செய்தியை விட்டுட்டாங்க, நாங்கள் மோசேக்கு சீசன்றாங்க, வேறொரு காலத்தோடு தங்களை அடையாளப்படுத்தி கொள்றாங்க. இப்போ பிரசண்டா என்ன போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால தான் இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஐய, மெத்தடிஸ்ட, லூத்ரனை, ரோமன் கத்தோலிக்க, பேப்டிஸ்ட நாம் ஏன் தவறு என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. 16வது நூற்றாண்டில் லூத்தர் வந்தார். 17வது நூற்றாண்டில் ஜான் வெஸ்லி வந்தாருங்க. அதன் பிறகு இங்கிலாண்டில் பேப்டிஸ்டுக்கு அவங்க பாஸ்டர்ஸ் வந்தாங்க. இவ்விதமாக ஒவ்வொரு காலத்தோடு வந்தாங்க. தேவன் ஒவ்வொரு காலங்களையும் முடித்து இந்த கடைசி நாட்களில் முழு உலகத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களால் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாட்களில் நாங்கள் மோசேக்கு சீசன்னாங்க, அது ஒருபோதும் கிரியை செய்யாது. சரிங்களா? ஏன்னா மோசே ஜனங்களை கானானில் கொண்டு போய் விட்டாருங்க. ஆனால் இயேசு எங்கே கொண்டு போறாருன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு கொண்டு போறார். மோசே கொண்டு போன யாத்திரையில் அந்த மன்னாவை சாப்பிட்டு ஜனங்க செத்தாங்க. ஆனால் இயேசுனுடைய யாத்திரையில் ஜனங்கள் அந்த மன்னாவை புசிக்கும் போது அவங்க என்றென்றுமே மறிக்காமல் இருந்தாங்க. அப்போ தேவன் தாமே ஒரு யுகத்தை மாற்றுகிறது இந்த ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியல. ஓகே, இப்போ சொல்லாருங்க, நீங்கள் மோசையை அப்போ இயேசு சொன்னாருங்க, அவர்கள் மோசையுடன் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இயேசு நீங்கள் மோசையை அறிந்திருப்பீர்கள், ஆனால் என்னை அறிந்திருப்பீர்கள் என்றார். அவரை குறித்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் தேவனாய கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்று சொன்னவன் அவனே. இந்த கருத்தை புரிந்து கொண்டிருங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் மோசையை உண்மையாக அறிந்திருந்தீங்கன்னா என்னை நிச்சயமாக ஏற்று நின்றுருப்பீங்க. ஏன்னா மோசே என்ன சொன்னார், அவர் இருக்கும்பொழுதே உபாகமத்தில் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே எழும்பு பண்ணுவார். அவர் மேசியா வரும்போது என்னை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார்னு சொன்னார். நீங்கள் மோசையே சரியாக அறிஞ்சிக்கல, ஆனால் மோசே என்னுடைய சீசன் என்று மோசைக்கு சீசன் சொல்றீங்கன்னார். அதன் பிறகு என்ன சொல்றாருங்க, பின்னும் யோவான் 14 இயேசு சொன்னதை பாருங்கள், அவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இவைகளை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருவார். பாருங்கள், அவ்விதமான நாளில் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு காட்டுவார். மேலும் இன்னொரு காரியம், வரவிருக்கிற சம்பவங்கள் மூலம் அவரை நீங்கள் அறியும்படி செய்வார். அவர் வரும்போது பார்த்தீர்களா, சரியாக மறுபடியும் தீர்க்க தரிசனத்துக்கு அவர் வரும்போது. இப்போ என்னன்னா, அவர் வரும்போது நீங்கள் எதையெல்லாம் அறிய வேண்டும் என்ற காரியங்களை தேவன் செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் அவருடைய மகத்தான
எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதனால நம்முடைய ஸ்தானத்தை போனவருமே சொன்னாங்க, சபை தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும்போது ராப்சர் டேக்கன் பிளேஸ், எடுத்துக்கொள்ளப்படுதலானது சம்பவிக்கும் என்று சொன்னார். அதனால உண்மையிலே இந்த மெசேஜ் என்ன, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் என்ற காரியத்தை நீங்கள் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை அறியாத வரைக்கும் உங்களால் தேவனுக்கு உண்மையாக இருக்கவே முடியாது. ஏன் இன்னைக்கு ஜனங்களால் வேதம் வாசிக்க முடியல? ஏன் இன்னைக்கு ஜனங்களால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் ஜனங்க பாருங்க எவ்வளோ மொபைல் பார்க்குறாங்க, வேதம் வாசிக்கிறதில்ல. எவ்வளோ உலக நண்பர்களோடு சுற்றுறாங்க, அவங்களால ஒரு செய்தியை கேட்க முடியறதில்ல. ஏன்னா இவர்களுக்கு அவங்களுடைய ஸ்தானம் என்னன்னு தெரியல. தங்களை பாருங்க வார்த்தையோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதை தவிர்த்து உலகத்தோடு அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். விளங்குதுங்களா? புரியுதா இல்லைங்களா? ஆனால் நீங்கள் வார்த்தையோடு உங்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்றால் உங்களை வார்த்தையிலிருந்து எந்த ஒரு காரியமே வழி விலகி போக செய்யவே முடியாது. ஸோ இன்னைக்கு நாம் நம்முடைய ஸ்தானம், நம்முடைய பொசிஷன் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தரானவர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு 7 முத்திரைகளை திறந்து அதில் இருக்கிறதான எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி, நீ எங்கே இருந்த, உலக தோட்டத்துக்கு முன்பாக நீ எங்கே இருந்த, உன் பேர் எங்கே எழுதப்பட்டிருந்தது, உனக்கு எப்படி மீட்பு சம்பவிக்கிறது, நீ யாரு, நீ கடைசியில் உன்னுடைய சேரும் இடம் என்ன, இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு போதிச்சார். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம முத்திரைகளை நம்ம வாசிக்கிறோம். அதுலேருந்து நம்ம அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய ஸ்தானத்தை பொருத்துவதற்காகத்தான், நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த கடைசி நாட்களில் இந்த காரியங்களை செய்கிறார். அப்போ உண்மையிலே இந்த முத்திரைகள் நமக்கு திறக்கப்பட்ட பொழுது, நாம் யார் என்று புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு மகா பெரிய கிருபையை அளிக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பா ஜோசஃபு, எங்கள் அம்மா வயலட்டு, இவங்க 2 பேருக்கு நான் ஒரு 3ஆவது பையனாக பிறந்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் வராருங்க. அவர் யாருன்னா பில்கேட்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பில்கேட்ஸ் வராரு. அவர் சொல்கிறாரு, நீ சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பெரியப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டாரு, நாம் பெரிய ராயல் ஃபேமிலி, அதனால் இவங்க உன்னை வளர்த்தாங்க, நீ இந்த ஊர் ஆள் இல்லை, வா உனக்கு பெரிய ஒரு வீடு எல்லாமே அங்கே இருக்குது, இதுதான் உன்னுடைய உண்மையான இடம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்க. என்னை அது உண்மையாகவே இருக்குது. அப்போ நான் என்ன நினைப்பேன், என்ன நான் ஒரு பெரிய ஆள், நான் சாதாரண ஆளே கிடையாது. நான் பில்கேட்ஸு கூட அப்படியே செல்ஃபி எடுத்துக்குவேன். மைக்ரோசாஃப்ட்னா நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுவேன். கூகுள்லாம் எனக்கு பெரிய மேட்ரே கிடையாது. நான் சுந்தர் பிச்சையை கூப்பிட்டு நான் ரிப்போர்ட்டை கேட்பேன். இந்த அளவுக்கு என்னுடைய மைண்ட் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் யார் என்பதை புரிந்து கொண்டேன். அப்படிதான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிறதான இந்த 800 கோடி மக்களில் சராசரி ஒருவராக நாம் இருந்தோம். ஆனால் தேவன், மகத்தான தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, நீ இந்த ஊரில் ஒரு சாதாரண நிலையில் நீ இப்படியான ஒரு வீட்டில் நீ இருந்தாலும், உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஏலோகிம் என்கிறதான தன்னில் தானே ஜீவிக்கிற தேவன், ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருந்தவர், உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில நீ இருந்த. இப்ப இருக்கிற உன்னுடைய படம் அவருக்கு சிந்தையில இருந்தது. அவர் சிந்தையில இருந்த, அது மாத்திரம் உன்னை கையிலையும் வரைஞ்சிருந்தார். என்ன வாசிக்கிறோம்? அவருடைய உள்ளம் கைகள் நம்மை வரைந்திருக்கிறார். பாரு, சிந்தையில இருந்த கைகளையும் வரைஞ்சிருக்கிறாரு. இது வேற போதாது, நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய கருவை அவர் கண்ணு பார்த்தது. ஃபஸ்ட்டு உன்னுடைய ஸ்பைனல் கார்டு உருவாகுது. அதான் சயின்ஸ் சொல்லுது. ஃபஸ்ட்டு என்ன உருவாகுதுங்களா? ஸ்பைனல் கார்டு உருவாகுது. அது உருவாகும் போது அவர் பார்க்குறாரு உன்னை. ஓ, என்னுடைய சிந்தை, என்னுடைய ஜீவானு அங்கே உருவாயிடுச்சு, என்னுடைய தன்மை இதை உருவாயிருக்குது. அப்போ நம்ம எப்போதும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாருங்க. உலகமே உண்டாகலை, வானம் இல்லை, பூமி இல்லை, காற்று இல்லை, தண்ணி இல்லை. யோசிக்க முடியுதா? காற்று இல்லை, தண்ணி இல்லைண்ணா. உலகம் உண்டாததுக்கு முன்பாக காற்றே இல்லை. ஏன்னா நமக்கு தான் ஆக்சிஜன் தேவை, தேவனுக்கு ஆக்சிஜன் தேவையே கிடையாது. அல்லேலூயா. காற்றை அவர் தான் சிருஷ்டித்தார், தண்ணீரை அவர் தான் சிருஷ்டித்தார் என்று நம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் இல்லாத போதே அவர் உங்களை தம்முடைய சிந்தையில் வைத்திருந்தார். அப்புறமா அவர் நம்மளை இதெல்லாவற்றையும் இந்த கடைசி நாட்களில்
அவர் நமக்கு சொல்லும்போது நாம் நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்வோமானால் நாம தேவனுக்கு உண்மையா வாழ்வோம், நாம தேவனுக்கு உண்மையான சேவை செய்வோம். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட நம்மளை இவ்வளோ மகத்தான நிலையில வச்சிருக்கிறாரு, நம்ம ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்டோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் அப்படி செய்திருக்க கூடாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் போய் கேட்பேன். நான் முன்குறிப்புலையே இல்லை, நான் எதுலையுமே இல்லை, நான் சும்மா ஒரு சர்ச்சை கேதரிங்காக வரேன், நான் என்ன தப்பு செஞ்சாலும் என் இருதயத்தில் குற்ற உணர்வு வராது. நீங்கள் உங்களை எப்படி புரிஞ்சுங்களோ தெரியாது, ஆனால் தேவன் உங்களை புரிந்த விண்ணமாக நீங்கள் இன்னும் உங்களை புரிந்து கொள்ளலை. வலது பாரிசத்துக்கெல்லாம் அவன் ஒரு சாதாரண ஆள் தாங்க நினைக்கிறான். கடைசி அவன் வாழ்க்கை முழுவதுமே ஒரு சாதாரண நபராக தான் நினைச்சிருந்தான். அவன் பாருங்க மரண தருவாயில் இருக்கும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் தான் அவன் யாருன்னு புரிஞ்சுக்கினான். அவரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கினான். அவன் சொல்றான், அவர் ஆரம்பத்திலே சொன்னார் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். சொன்னாருங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படிக்காக ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லி கொடுத்தாரு. ஆனா இவன் மேல கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவியத்தின் கடைசி நிமிடங்களிலே அவன் ஜீவித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய உயிரானது பிரிய போகிற நேரத்தில் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர்களிடத்துல இரக்கத்துக்காக பேசுறான். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுன்றான். அந்த தேசம் அவரை குற்றவாளியாக சிலுவையில் அறைந்திருக்கிறது. அவன் என்ன சொல்றான்னா லார்ட் என்றான். ஏன் சொன்னான்னு தெரியுங்களா? அவர் பாருங்க, அவருக்கு ரொம்ப கிட்ட பார்க்கும்பொழுது அவன் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நாம் யார் என்று புரிந்து கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நாம் வெட்கப்பட மாட்டோம். தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்ய. நீ யாருன்னு புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, அட என்னப்பா நம்ம பேம்பா சும்மானா போய் இதெல்லாம் சொல்லுங்கிறது, புரியுதுங்களா? ஆமா, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை புரிந்து கொள்ளும், உங்களுடைய பொசிஷனை புரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த செய்தியை இந்த கடைசி நாட்கள் நமக்கு அளித்திருக்கிறார். சொல்றார், when God speaks anything it is got to happen. தேவன் ஏதாவது ஒன்றை சொல்வார் என்றால் அது நிச்சயமாக நடந்தேறும். For it is his thought first, then his word is expressed. சாரி, பாருங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய சிந்தை தான் முதலாவது. அந்த சிந்தை தான், சிந்திக்கிற காரியம் தான் அவருக்கு என்னவாகுது, வார்த்தையா அவருக்கு வருது. ஒரு சின்ன டெமோ ஒன்று காட்டுறேன். அந்த பைபிள் கொடுமா. ஓகே, இப்போ நான் சிந்திச்சேன் இந்த பைபிளை வாங்கினேன்னு. இப்போ நான் சிந்திச்சது அந்த அம்மாவுக்கு தெரியாது. நான் சிந்திச்ச காரியத்தை நான் இப்போ என் வாயில் பேசுகிறேன். அந்த வேதத்தை கொடுன்னு கேட்கும்போது இப்போ அந்த வேதாகமே என் கையில் வந்துச்சு. சரிங்களா? தேவன் சிந்தித்தார். அவர் சிந்தித்ததை அவர் பேசும்பொழுது அந்த வார்த்தை அந்த சிந்தித்ததனுடைய மேனிஃபெஸ்டேஷனை, புரியுதுங்களா? தேங்க்யூமா. அவர் சிந்தித்த அந்த காரியத்தை பொருளாக உருவகமாக்கி கொடுத்தது. இந்த விதமா தேவன் எதையெல்லாம் சிந்தித்து பேசுறாரோ அது ஒண்ணு கூட தவறாது. சொல்றார், நாம் எல்லாரும் அவருடைய சிந்தையில இருந்தோம். எங்க இருந்த நாமெல்லாம்? நீங்க எல்லாம் அவருடைய சிந்தையில இருந்தீங்க. சொல்றாரு, நீங்கள் வார்த்தையின் பாகமாக இருக்கிறீங்க. சிந்தை பேசும்போது என்ன ஆகுதுங்க? வார்த்தையாகுதுங்க. சிந்தையா இருந்த நீங்கள், வார்த்தையான நீங்கள், அவர் என்ன சிந்தித்தாரோ எதை பேசினாரோ அதனுடைய முழுமைக்கு நீங்க நிச்சயமா வந்தே ஆவீர்கள். அப்படி வராம அவர் விடவே மாட்டாரு. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க இருப்பீர்கள்னா அவர் பெரம்பு எடுக்கவும் தயங்க மாட்டார், தோலை உரிக்கவும் அஞ்ச மாட்டார். தோலை உரிச்சாச்சும் உங்களுடைய பொசிஷன்ல நிறுத்துவார். நமக்கு நல்லாவே தெரியும் சகோதரர் யோனா, புரியுதுங்களா? எப்போதும் நான் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட சொல்லுவேன், ஆண்டவருடைய முன்குறிப்பில் நீங்கள் இல்லாமல் இருந்து நீங்கள் தூர விலகி போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மொத்தமாக ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்துக்குவார். ஆனால் அவருடைய முன்குறிப்பில் இருந்து நீங்கள் விலகி விலகி ஓடுவீர்கள் என்றால் அவரே புயலை கொண்டு வருவார்.
அவரே சுனாமியை கொண்டு வருவார், அவரே பெருங்காற்றை கொண்டு வருவார், அவரே பெருங்கடலை கொண்டு வருவார். அவ்வளவு பேர் இருந்தாலும் யோனா கையை மட்டும்தான் கட்டுவாங்க. எவ்வளோ தொந்தரவு தெரியுங்களா? அவங்கவுங்க அங்கங்கே போகிறாங்க, எவ்வளோ பேர் ஊருக்கு போகிறாங்க, ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்துட்டு ஏர் ஹோஸ்டர் பேக் வாங்குறாங்க, ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாங்க, ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க இதெல்லாமே வாங்கி பேக் பண்ணி ஊருக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே கடல் கொந்தளிக்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இப்படியாச்சும் கடல் கொந்தளிப்பு அடங்குமான்ட்டு ஒரே ஒரு யோனாக்காக முழு கப்பல்லே கலவரத்தை உண்டாக்குறாரு அவர். உங்கள் ஒருத்தரை தேவன் வார்த்தையில் நிறுத்தினான்னு நினச்சாருன்னு வச்சுங்க, உங்கள் ஊரையே கலக்குவார். அவரை யாரும் போய் கேட்க முடியாது. ஆண்டவரே, அவன் யோனா, அவன் தப்பு செஞ்சுட்டான், உன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படல, அவன் வழியை விட்டு போகிறான், நீ அவனை தனியாக எதனா பனிஷ் பண்ண ஆண்டவர் அப்படி யாருன்னா போய் கேட்க முடியுமா? அவர் முன்குறிப்பில் இருக்கிறவங்களுக்காக அவ்வளோ அக்கறை எடுக்கிறாரு. நீ தனியாக போனால் கூட பாருங்க, கர்த்தர் ரொம்ப அருமையாக தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. யோனா தேவனுடைய முன்குறிப்பில் இருந்தான், தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போகிறான். அவனை சரி செய்வதற்காக அவனை பின்தொடர்ந்து பின்னாலே போனாரான். எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது கேட்கறதுக்கு. அதனால ரொம்ப அவரை உங்க பின்னால இங்க போராடலாம் வர வைக்காதீங்க, கரெக்டாக உங்களை சரண்டர் பண்ணிடுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாருங்க. அவர் என்ன சொன்னாரோ சொல்றாரு. தென் நத்திங், நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆர் வாட் கோஸ். எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன வருது என்ன போகிறதுலாம் அவருக்கு கிடையாது. அவர் சொன்னால் அது நடக்கும். இட் இஸ் காட் டு ஹேப்பன். வேர்ட் பிகம் ஃப்ளஷ், வார்த்தை மாம்சமாகுதல் என்ற செய்தியில் இந்த கொட்டேஷனை சொல்கிறார். அப்போ திரு சொல்றார், காட்ஸ் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ தோஸ் மார்டல் லிப்ஸ் ஆஃப் ஐசையா. ஏசாயாவினுடைய அழிவுக்குரிய உதடுகள் மூலமாக தீர்க்கதரிசி அந்த தேவன் சில வார்த்தைகளை பேசினார். எ மேன் வித் சின் அண்ட் திங்ஸ் ஐ ஹேவ். அவன் சொல்றான், நான் என்னது அசுத்த உதடுள்ள மனிதன் என்று அவரே சொல்றாருங்க. சொன்னாருங்களா ஏசாயா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நான் அசுத்த உதடுள்ள மனிதன் அப்படின்னு அவரே சொல்றாருங்க. with this I have with this ups and downs like I have and like you have, but a yielded vessel to God expressed thoughts. அவனுக்கு உங்களுக்கு இருக்கிற போல மேடு பள்ளங்கள்லாம் இருந்தது, ஆனாலும் தேவன் அவனை ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவனை கொண்டு வருகிறார். சொல்றார், God's thoughts through the word, and no matter what they done, Isaiah's words had to be fulfilled, for it was God's thoughts expressed through Isaiah. இப்போ ஏசாயா எப்படி இருந்தாலும் ஏசாயாவை கொண்டு தேவன் சொன்னதான வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. என்ன சொல்றாருங்க? ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும்னு சொன்னாருங்க. சொன்னாருங்களா? யாரை பற்றி சொன்னாருங்க? யோவான் சாணகனை பற்றி சொன்னார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த யோவான் சாணகன் வருவதற்கு முன்பாக 712 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார். எத்தனை வருஷங்க? 712 வருஷம். அதுக்கு முன்னால சொல்லிட்டார். ஏசாயா இந்த மாதிரி சொன்னாருங்க, வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும், அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய சிந்தையில் இருந்ததான இந்த யோவான் சாணகன், இந்த நபருடைய சரீரம் 712 வருஷங்களுக்கு அப்புறம் வரணும் பூமிக்கு. 712 வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டார். காலம் நேரம் டைமு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னைக்கு ஜனங்க பார்க்குறாங்க ராகு காலம், யமகண்டம், ராகு கேதெல்லாம் பார்க்குறாங்க, சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம். ஆனால் தேவன் நாழிகையும் மிஸ் பண்ண மாட்டார். நாழிகை கூட மிஸ் ஆகாது. எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். ஒரு வினாடிக்கும் மறு வினாடிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உன்னை ரிஸ்க் பண்ணுவார், உங்களை விடுவிப்பார், உங்களை மீட்பார். அல்லேலூயா. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யோவான் சாணனை குறித்ததான தாட்டு தேவனுக்குள்ள வந்துருச்சு. அவன் எப்படி இருப்பான், அவன் எந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே ஒரு விதை. ஒரு விதையானது அது விதைக்கப்படும் போது, ஒரு விதையானது பேசப்படும் போது, அது நிச்சயமா தேவனுடைய வார்த்தை முளைத்து வரும். அது எப்போ வரணும்? அந்த சீசன்ல வரும். அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்குது. சரிங்களா?
ஆமாம், உண்மையான தர்பூசணியை நீங்கள் மழை காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஹைபிரிட் இப்போ வருது, மழை காலத்தில் வருது, குளிர் காலத்தில் வருது. ஆனால் உண்மையான தர்பூசணி விளைச்சலை கொண்டு வருவது அது வெயில் காலத்தில் தான் வரும். தண்ணி இல்லாத நேரத்தில் வர்றது தான் வாட்டர் மெலன். வாட்டர் கிரைசிஸ் வரும்போது, தண்ணீர் பற்றாக்குறை வரும்பொழுது வருவது தான் வாட்டர் மெலன். ஒரே ஊரெல்லாம் தண்ணி வெள்ளமாக ஓடும்போது வாட்டர் மெலன் வராது. ஆனால் இப்போ ஹைபிரிட்டில் பரவ வச்சுட்டாங்க. நாம் அதை பற்றி பேசல. இப்போ இந்த யோவான் சானனை குறித்து தேவனுடைய வார்த்தை சொன்னது ஏசாயா சொன்னாருங்க. பாருங்க, 40வது வசனத்தில் அது அவன் எலியாவாக இருப்பான் என்று சொன்னாருங்க. இப்போ 712 வருஷம் ஆகுதுங்க. 711வது வருஷம் ஆகுது. 711வது வருஷம் ஆகும்பொழுது மிக சரியாக அதுக்கு முன்னாலே 60 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த சகரியா என்கிற மனிதன் எலிசபெத் என்கிறதான ஒரு பெண்ணை போய் பார்த்து அந்த பெண்ணை திருமணம் செஞ்சாருங்க. நீங்கள் யாருக்குள்ள இருந்து வர வேண்டும் என்பதும் தேவனுடைய பிளான். எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே பண்ணல, எங்கள் அம்மா எனக்கு ஒன்றுமே பண்ணல, எங்கள் அப்பா ஒரு அவன், எங்கள் அம்மா ஒரு இப்படியெல்லாம் தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. நீங்கள் யாருக்குள்ள என்று வர வேண்டும் என்பது தேவன் பிளான் பண்ணார். அவர் ஒருவேளை நாத்திகராக இருக்கலாம், அவர் முகமதியராக இருக்கலாம், அவர் ஜெயின் மார்வாடியாக இருக்கலாம், அவர் எவருனவனா இருக்கலாம். அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க. உங்களுடைய தாய்மொழி என்ன, நீங்கள் எந்த பிராந்தியத்தில் பிறக்கணும், என்ன மொழி பேசணும், எல்லாமே தேவனுடைய டிசைனில் தான் வந்துக்கிறீங்க. எனக்கு ஃப்ரெஞ்சு எல்லாம் தெரிஞ்சதுதான் நல்லா இருக்கும், நான் டச்சு பேசினா நல்லா இருந்திருக்கும், ஸ்பானிஷ்லாம் நல்லா இருந்திருக்கும், இந்த தமிழை கற்றுக்கினேன் நான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் தமிழ் பேசணுன்னு தான் தேவன் நினைச்சாருங்க. உங்களிடத்துல வரும்போது தேவன் தமிழ் தான் பேசுவார். உங்களுக்கு புரியாத மொழியெல்லாம் பேச மாட்டாருங்க. உங்களிடத்துல வரும்பொழுது இந்த வாரம் கூட நம்ம சொன்னங்க, ஒரு பிரதர்கிட்ட என்ன பேசினாருங்க, டச்சில் பேசினாருங்க. ஈவால் ஃப்ராங்க் என்ற ஒரு சகோதரர்கிட்ட அவர் ஒரு ஜெர்மனிக்காரர், அவர் ஜெர்மனி மொழியில் பேசினாருங்க. உங்ககிட்ட வரும்போது ஆமாங்க, அவர் இக்லு மக்கள்கிட்ட போனோன்னா அவங்க லாங்குவேஜில் பேசுவார். ஆர்டிகால் என்ன பேசணும், தேவன் சர்வமாக அறிந்தவர். உனக்கு 2-3 லாங்குவேஜ் தெரியனாலும் எது உனக்கு விருப்பமான தாய்மொழின்றது அதை தான் பேசுவார். பல மொழி தெரியுங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் எந்த மொழியில் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டுன்னு, அதில் தான் உங்களோட பேசுவார். இப்போ அதனால் எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா இப்படி, நான் சரியாக என்ன வளர்க்கல, என்ன அப்படியே விட்டாங்க, நான் இப்படி தான் ஆகிட்டேன், வந்து குறை சொல்லாதீங்க. அவங்க மூலமாக தான் நீங்கள் வரணும் என்பது தேவன் பிளான் பண்ணார். ஒருவேளை அவங்களுக்கு நம்மளுக்கு உதவியாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க உங்களுக்கு உபத்திரமாக இருந்திருக்கலாம். நீங்கள் தான் அதை காரியம் தான் சரி செய்யணும். எப்போ பாரு அப்பாவை நொந்துக்கிறது, அம்மாவை நொந்துக்கிறது, கூட பிறந்தவங்களை நொந்துக்கிறது, இதெல்லாம் செய்யாதீங்க. எல்லாமே தேவன் பிளான் பண்ணார். நீங்கள் எந்த பகுதியில் பிறக்கணும், வட சென்னையா, தென் சென்னையா, மத்திய சென்னையா, எந்த மெட்ராஸ், நார்த் மெட்ராஸா, எங்கே பிறக்கணும்னு கூட தேவன் தான் பிளான் பண்ணார். சரிங்களா? ஆமாங்க. சில நம்ம ஊரில் கடல் வந்து கரை இருக்குது, கரை அப்படியே கால் வைக்கலாம். பூமியில் இருக்கிற சில கடலில் நீங்கள் காலை வைக்க முடியாது. அந்த அலை வர இடமே கிட்டத்தட்ட 100 அடி டீப்லலாம் இருக்குது. அந்த மாதிரியான கடல் தான், கரை கிடையாது. அவ்வளோ ஆழமாக தண்ணி இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ சரியான சீசன் வந்தது. இவங்களுக்கு குழந்தை கூட இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப நாளாக. யாரு? எலிசபெத்துக்கும் சகரியாக்கும் குழந்தை இல்லை. ஏன்னா 712வது வருஷத்துல வரணும்னு தான் இவருடைய எண்ணம். நீ 660லயே 670வது வருஷத்துலயே எனக்கு ஒரு ஜான் வேணும் அப்படின்னு கேட்டா வராது. நீ வயசானா கூட 712வது வருஷத்துல உனக்கு ஜான் பிறப்பார். ஏன்னா தேவன் அந்த டிசைனிங் அப்படிதான் வச்சிருந்தார். சரிங்களா? இப்போ கரெக்டா வராருங்க யோவான். நம்ம முந்தின வாரம் 2 வாரம் முன்னே கேட்டேங்க, அவர் எப்படியெல்லாம் எங்கே பிரசங்கம் பண்ணார், எந்த மாதிரி பிரசங்கம்லாம் பண்ணார், 1ஆவது இடத்துல பிரசங்கம் பண்ணார். அவரை போய் கேட்குறாங்க, நீ யார் என்று. யோவான் 1:19 கேட்குற, நீ யார், எங்களுக்கு அறிவியும், நீ தீர்க்கதரிசியா, நீ மேசியாவா, நீ யார் என்று அறிவியும் போது அவர் கரெக்டாக என்ன சொன்னாருங்க, தன்னுடைய பாகம் எது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் போயிட்டு 712 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா சொன்ன அந்த ஸ்கிரிப்சரை எடுத்து
நான் வனாந்திரத்திலே கூப்பிடுனுடைய சத்தமா இருக்கிறேன் சொன்னாருங்களா? கரெக்டா சொன்னாருங்க. நான் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன். தன்னுடைய ஸ்கிரிப்சரை, தன்னுடைய பொசிஷனை அவர் அறிஞ்சுக்கினார். அவர் சரியான அந்த காரியத்தை செஞ்சார். அவருக்கு என்ன நோக்கம்? 4000 வருஷமா மேசியாவை எல்லாரும் வருவார்னு சொன்னாங்க. இவர் மட்டும்தான் மேசியாவை, இவர் தான் மேசியான்னு அடையாளம் காட்டணும். அந்த வேலையை செய்யணும்னா முதல்ல தான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லுது, நான் என் தூதனை அனுப்புகிறேன், இவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். சரிங்களா? திருக்கதர்சி ரொம்ப அழகா சொல்றாரு. மலைகள் எல்லாம் என்ன சொல்லப்படுதுங்க? மலைகள்லாம் குண்டுகள் ஆகணும், கோணல் ஆனதெல்லாம் நேரம் ஆகணும், பள்ளங்கள்லாம் நிரப்பப்படணும். இதுதான் அவர் வரும்போது நடக்கணும். அது திருக்கதர்சி சொல்றாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூதர்கள், சதுசேயர், பரிசேயர்லாம் நினைக்கிறாங்களாம், அந்த ஏசியா 40ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் வருவான், அவன் வந்தான்னா நம்ம ஊரில் ஒரு ரோடு ஒன்று பெண்டாக தெரியுமா, அந்த பெண்டே இருக்காது, நேரம் ஆகிடும். பள்ளம் வரும் மலைலாம் அப்படியே ஈவன் ஆகிடும். நம்ம ஊரில் இருக்கிற பள்ளத்தாக்கெல்லாம் ஒரே சமமாகிடும். பெர்க்மன்ஸ் பாடுகிறார், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் பாட்டு பாடுகிறாருங்களா? கோணலானவை நேராகணும், அந்த பாட்டு பாடுகிறாருங்க. இவங்கெல்லாம் அப்படியே நினச்சிருந்தாங்க. லிட்ரலாக அவர் வந்தால் மலையெல்லாம் இதுவாகிடும், பள்ளெல்லாம் சமமாகிடும், ஒரு பெண்டு கூட இருக்காது, ரோடு ஒரு யூட்டன் கூட இருக்காது, இப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் திருக்கதர்சி சொல்றார், இப்படியே இவங்க சொந்த கற்பனைகளே இவங்க வீணாக போயிட்டாங்க. ஆனால் அவன் வரும்பொழுது மேலாளு கீழாளு யாரையும் பார்க்காம எல்லாம் ஒரே ஈவனாக ஹேண்டில் பண்ணான். புரியுதுங்களா? எல்லாரையும் ஒரே ஈவனாக ஹேண்டில் பண்ணான். யாரை இவர் அங்கே அதுலேருந்து பிறந்தவர், இவர் காலிலேருந்து பிறந்தவர், தலையிலேருந்து பிறந்தவர், அந்த மாதிரிலாம் யோவான் சானங்கிட்ட கிடையாது. நீ ராஜாவாயிரு, நீ ராஜா வீட்டு வாசலில் இருக்கிற குமஸ்தாவாயிரு, எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம். மனம் திரும்பி வரணும்லாம் பார்த்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழி யார் காட்டினான்றார். சதுசேயருக்கும் ஒரே மெசேஜ் தான், அந்த ஊரில் இருக்கிறதான அண்ணா காய்பா ஈவன் ஏறோதுக்கே ஒரே மெசேஜ் தான், எந்த வித்தியாசமே கிடையாது. இல்லை இவர் கொஞ்சம் ஆஃபீஸரு, இவர் கொஞ்சம் பார்த்து பேசணும், இந்த அம்மா தானே, இவங்களை யார் கேட்க போறா, உனக்கு செம்மையாக கடுமையாக பிரசங்குது, அப்படியெல்லாம் கிடையாது. ராஜாவுக்கு என்ன பிரசங்கமோ அதே தான் பியூனுக்கும் பிரசங்கம், பியூனுக்கு என்ன கடிந்து கொள்ளுதோ அதுதான் அந்த ஊர் கிங்கு ஏறதுக்கும் பிரசங்கம். மலை எல்லாம் சமமாகுது, பள்ளெல்லாம் மேடாகுது. ஆனால் இவன் என்ன நினச்சினுக்கிறான், மலையே இருக்காது, போகும்போதெல்லாம் சொல்லுவோம், ஒரு நாள் இருக்குது, ஒருத்தன் வருவான், இந்த பள்ளம் மூடிடும். பார்த்தீங்களா? கார்னல் மைண்டு. ஸோ பாருங்க ஜனங்கள். ஆனால் யோவான் சானகன் வரும்பொழுது தன்னுடைய ஸ்தானத்தை மிக சரியாக புரிந்து கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய பொசிஷன் என்ன என்பதை புரிந்து கொண்டான். அதுதான் திருக்கதர்சி சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிலைநிற்கும் பொழுது நிச்சயமா அப்போதான் நீங்க தேவனுக்கு ஒரு மிக சிறந்த சேவைக்கான பாத்திரமா மாறுவீங்க. சண்டே சர்ச்சுக்கு போறேன்பா, தசம பாகம் கொடுத்துட்றேன், காணிங்க கொடுத்துட்றேன், ஜபமா காலையில் பண்ணிடுறேன். இது ஏதோ ஒரு அழுத்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் கிடையாது. இது உங்களுடைய பாருங்க, நீங்கள் மனமோந்து தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யணும். இன்னைக்கு பாருங்க, இந்த மகத்தான பரிசுத்தாவின் வல்லமையான செய்தியானது நமக்கு நம்முடைய ஸ்தானத்தை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறது. நமக்கு பரிபூர்ணமான விசுவாசம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் தங்கி இருக்கும் பொழுது நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். திருக்கதர்சி ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாருங்க. அது என்ன மெசேஜ்னா, த கிரேட்டஸ்ட் பேட்டில் எவர் ஃபாட், இதுவரை சண்டையிட்டவைகளில் மிகப்பெரிய யுத்தம் என்ற செய்தியில் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். அதை மாற்ற நான் வாசிக்கிறேன். அதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அப்படித்தான் 179வது பேராகிராஃப். நட்சத்திரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன, சூரியன், கிரகங்களின் அமைப்பு, சோலார் சிஸ்டம்,
மாறவே இல்லை. வானராசிகள், விடிவெளி நட்சத்திரம், பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு காலையிலும் அதே விதமாக எழுப்பி பிரகாசித்து தம் பணியை செய்கின்றன. மாலை நட்சத்திரம் மாலையில் தன் இடத்தை எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த ஒரு சிறு டிப்பர் உட்பட எந்த ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளதோ அங்கேயே உள்ளது. வடக்கு நட்சத்திரம் அசையாமல் நிலையாக இருக்கிறது. அல்லேலூயா. மற்றெல்லாமே வடக்கு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. ஏனெனில் அது பூமியின் நடுவே உள்ளது. இங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு அது ஸ்தானத்தில் நிற்குது. எதுவுமே பொசிஷன் மாறுறதே இல்லை. தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்தார். அந்த பொசிஷன்ல நீங்க நிற்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, அதை நாம் விடும்பொழுது என்ன சொல்றாருங்க பாருங்க, இந்த கடல் சமுத்திரம் வந்து பூமிக்கு மேலே வராத அளவுக்கு தான் அதுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு தான் எல்லையா வந்து என்ன பண்ணா சந்திரனை சூரியனை நிலா வச்சிருக்கிறார். 3 எதுக்கு வச்சுக்கிறாருங்க? கடல் வந்து வெளியே வரக்கூடாது. அது கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? மொத்த தண்ணியும் மேலே வந்துடும். நான் தான் யோசித்தேன், ஒருவேளை நோவா நாட்களில் அவர் நிலாவை போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு விட்டாரா? எல்லா தண்ணியும் வந்துருச்சிங்களே. சரிங்களா? பாருங்க, பூமியின் ஊற்றுகள்லாம் பிளந்துருச்சான். சும்மா ஒரு தாட்டு தான், மழை தான் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்தானத்தை நிலாவானது சந்திரனானது அது விலகும் பொழுது, அது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து விலகும் பொழுது அது முழு பூமிக்குமே பேரழிவை கொண்டு வருகிறது. எல்லா இடமும் வெள்ளம் வந்து ஜனங்களை வாரி கொண்டு போயிட்டோம் நோவா நாட்கள் போல. அதே போல தான் நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு தேவன் உங்களுக்கு அளித்த உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய பொறுப்பை, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு நீங்கள் விலகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகும். அதை புரிந்து கொள்ற வரைக்கும் தொல்லைகள் உண்டாகும். நீங்கள் அதை புரிந்து கொண்டீங்கன்னா எந்த பேய் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும், எந்த வியாதி மருந்தே இல்லை அப்படின்னு மருத்துவர் ஒன்றை கொடுத்து உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் அப்படியே பயந்து நடுங்கி ஓ என்ன பண்ணுது அப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க. அவனை கூப்பிட்டு லெஃப்ட்லேயே கூப்பிட்டீங்க, வா என்ன சொன்ன, என்னுடைய வியாதிக்கு மருந்து இல்லையா? அப்படியா? என்னுடைய அறிக்கை என்ன தெரியுமா? அவருடைய தழுவுகளால் ஏற்கனவே குணமாயிட்டேன். எனக்கு மருந்தெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஆமா, உன்னுடைய மருந்தோ உன்னுடைய மருத்துவமோ உன்னுடைய மருத்துவ விஞ்ஞானமோ கிரியை செய்ய முடியாத இடத்துல என் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. ஐ எம் ஆல்ரெடி ஹீல்டு. நான் இனி சுகமாக போகிறேன்னு இல்லை, நான் ஏற்கனவே சுகமாயிட்டேன். என்னுடைய விசுவாசத்தினாலே என்னுடைய சுகத்தை நான் நோக்கி ஓடுகிறேன், அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. இதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது பயமே வராது. என்ன வேணா போட்டோம். லங்ஸ்ல ப்ராப்ளம் ஓகே, கிட்னியில் ப்ராப்ளம் ஓகே, லிவரில் ப்ராப்ளம் ஓகே, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, தேவனுடைய வார்த்தை நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை இதுக்கான தகுதியான ஆள் நான் தான் அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். ஸோ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஸ்தானத்தை உணர வேண்டும், உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர வேண்டும். பாருங்க, தேவன் உங்களை ஒரு அபிஷேகத்தோடு இந்த கடைசி நாட்கள் அழைத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய திறமையினால நீங்க ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்ய முடியாதுங்க. நீங்க எப்போதும் தேவன் உங்களோடு பேசுகிற அளவுக்கு ஒரு அவைலபிலிட்டியை நீங்க தேவனோடு கொண்டிருக்கணும். தேவன் உங்களை எப்போ வேணா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு நேரத்தை நீங்க வச்சிருக்கணும். எப்போ வேணா பார்த்துக்கிறீங்களா ஃபோனை, நேரங்காலங்க தான் ஃபோன் பார்க்கறதுக்கு. எங்கே வந்தாலும் ஒய்ஃபை ஆன் பண்ணிடுது, எங்கே வந்தாலும் இன்டர்நெட் ஆன் பண்ணிடுது, எங்கே வேணாலும் பார்க்குறது. ட்ரெயினில் போனால் 100ல் 100 பேருமே அப்படி தான் இருக்கிறான். காதில் ஒன்று மாட்டிக்கிறான், அப்படியே பார்த்துன்னு போய் எந்த ஸ்டேஷன் வரணும் கூட அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஒருத்தன் கேம் ஆடுறான், ஒருத்தன் வந்து சீரியல்களில் பார்க்குறான். இந்த சீரியல்களில் பார்க்குறவனை பார்த்தா வருது பாருங்க கோபம். ட்ரெயினில் உட்காந்து ஆம்பளைங்கெல்லாம் சீரியலில் உட்காந்து பார்த்துன்னு வரானுங்க. ரொம்ப பொல்லாத காலம் ஆயிடுச்சுங்க. அந்த சீரியலை பார்த்துனுக்குறாங்க. சீரியல் பார்க்குற எந்த ஒரு குடும்பமும் உருப்படாது. சீரியல் பார்க்குறவங்க ஆசீர்வாதமாக இருக்கவே மாட்டாங்க. அதுவே ஒரு சாபம் தான். அது என்னது, வெறும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நாள் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகலாம், எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நமக்கு. வருஷக்கணக்காக பிரச்சனை.
இப்படி தான் சீரியல் வருது. அதனால் சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, சீரியல் பார்க்குற குடும்பங்கள் நாசமாக போவோம். என்னங்க, ஐயோ, உண்மையை தான் சொல்கிறேங்க. அது உட்படாதது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஏன் தெரியும், உங்களுக்கு இருதயத்தில் ஒரு விருப்பம் இருக்குது. யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்கணும்னு தான் நான் சொல்ல வரேங்க. உண்மையிலே ஆசீர்வாதம். நீங்கள் சீரியல் பார்க்குறவங்கள பாருங்கள், எப்போவுமே சோகமாகவே இருப்பாங்க. ஏன்னா அதில் எல்லாமே சோகமான கேரக்டர்ஸ் தான் வருதுங்க. நான் கூட பார்த்துங்க, ஆரம்ப நாட்கள் இந்த சீரியல் வரும்பொழுது ஒரு 2-3 சீரியல் பார்த்தேன். அது வாரத்தில் ஒரு நாள் தான் 1/2 hour போடுவான். ஜுனூன் அப்படின்னு ஒன்று வந்ததுங்க, அதுதான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஜெயின் ராபர்ட்னு படிக்கும்போது ஜெயின் ராபர்ட்னு ஒரு ட்ராமா வந்ததுங்க. வாரமான வேலைக்கிழமையும் புதன்கிழமையும் போடுவாங்க. வாட்ச்லேயே பேசுவார் ஜெயின் ராபர்ட். அது ஒரு 1/2 மணி நேரம் தான் போடுவாங்க, அவ்வளோதான். அதோட அடுத்த வாரம் தான். ஆனால் இப்போ காலையில் போடுறான், அதையும் மதியானம் போடுறான், அதை நைட்டில் டிவி ட்ரெயினில் உட்காந்து எல்லாம் பார்த்துன்னு வரானுங்க. அதனால் உங்களுடைய பொசிஷன் என்ன, உங்களுடைய ஸ்தானம் என்ன என்று உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு சத்ரு எல்லா வகையிலும் நெருக்கடி வைக்கிறான். உங்களை வழிநடுக பள்ளம் தோண்டி விட்டுனே போவான் நீங்கள் விழுணுன்ட்டு. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை அறியும் பொழுது தான் பிசாசை உங்களால் எதிர்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் எந்த நேரத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அவைலபிலிட்டி, அவரை உங்களோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் எப்போதும் கொண்டிருக்கணும். எப்போ வேணா உங்களோடு இடைப்படுவார், எப்போதுனா உங்களுக்கு நல்ல தாட்டை தருவார், எப்பொழுதுனா உங்களை உணர்த்துவார், எப்பொழுதுனா உங்களுக்கு வெளிப்பாட்டை வைப்பாருங்க. நேரங்காலமே கிடையாதுங்க. திடீர்னு ஒன்று யோசிக்கும் போது ஒரு ரெவலேஷன் உங்கள் சிந்தையில் வரும். அப்படியே பாவம், புரியுதுங்களா? திடீர்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், நல்லுணர்வு வரும். திடீர்னு உங்களுடைய தவறுகள் உங்களுக்குள்ள எண்ணங்கள் தோன்றும். உங்களுடைய சிந்தை எப்போதுமே தேவனுக்கு அது ஒரு அவைலபிலிட்டியாக நீங்கள் கொடுக்கணும். வெறுமனே சபை கூடுதலுக்கு வந்து வெறுமனே நான் பேசுகிற பிரசங்கத்தை கேட்கறதுனால இது மாத்திரம் உங்களுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. நான் என் பேச்சை மட்டுமே கேட்டுட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நாம் இங்கே சபை கூடி வரோம், ஆராதனைகள் நமக்கு அவசியம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, நீங்கள் தேவனை தேடுங்க, தீர்க்கதரிசியுடைய மெசேஜை போட்டு கேளுங்க, அந்த சத்தத்தை கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் தேவன் தாமே தம்முடைய மனவாட்டியை ஒன்று சேர்த்து இந்த இந்த உலகத்தின் நாகரிகத்திலிருந்து வேற நாகரிகத்திற்கு நம்மளை கடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு தான் இந்த செய்தி வந்ததுங்க. இந்த முழு உலகமே இன்னைக்கு குருட்டு நிலைக்கு போய் கொண்டிருக்குது. அவன் யாருன்னே தெரியல. இந்த கட்சியில் இருக்கிறான், பயங்கரமாக கத்துறான், அந்த தலைவர்கள்லாம் திட்டுறான். அடுத்த நாள் அந்த கட்சிக்கு போயிடுறான். இதுக்கு முன்னே யாரெல்லாம் புகழ்ந்தானோ அவனே திட்டுறான். அந்த கட்சியை விட்டு அடுத்த கட்சிக்கு போயிடுறான். இப்படியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு நிலையற்ற தன்மை தான் இருக்குது. ஏன்னா இது பொல்லாத காலத்தின் தேவன் அமித விதமான கிரியைகளை அவன் செய்கிறான். இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீடியா, என்ன மீடியா? எலக்ட்ரானிக் மீடியா மனிதனுடைய சிந்தையை மிகவும் மாசுபடுத்திடுச்சு. அவனை ஒரு இருளான பாருங்க, இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்றது, இலுமினேட், ஒளியூட்டி, நிறைய லைட்ஸ் நிறைய இந்த காலத்தில் அதிகமாகுது. இதுக்கு முன்னால் இருந்த காலத்தை காட்டிலும் அதிகமான வெளிச்சம் இன்னைக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் தான் மக்கள் அதிகமான குருட்டுத்தன்மையில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதிகமான, கேட்குறீங்களா? அதிகமான குருட்டுத்தன்மை இன்னைக்கு தான் இருக்கிறாங்க. ஜனங்களுடைய சிந்தையில் மாயையான காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்குதுங்க. சினிமா, டிவி ஷோ, இன்டர்நெட்டு, இது எல்லாமே மனிதனுடைய சிந்தையை ஒரு மாதிரி கலக்கி ஒரு மாதிரி குழப்பி அவனுக்குள்ள பாருங்க தேவையில்லாத ஆர்வங்களை கொண்டு வந்து இதெல்லாம் செய்தான். இது எப்படி உருவாகுதுன்னா, மேலிருந்து கீழே தள்ளப்பட்ட பிசாசு இதை மக்களுடைய இருதயங்களில் இவ்விதமான காரியங்களை கொண்டு வருகிறான். இன்னைக்கு நம்ம யார் என்ற அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த ரியலைசேஷன் உங்களுக்குள்ள வரல, அந்த புரிந்து கொள்ளுதல் வரலன்னா நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நீங்கள் செய்தி சர்ச்சைக்கு வரலாம், நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களுடைய வாழ்க்கையில் க்ரோ இருக்கவே இருக்காதுங்க, வளர்ச்சி இருக்காதுங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். டெய்லி ஜெபிக்கணும்.
காலையில் ப்ரஷ் பண்ணுற மாதிரி காலையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஆகணும். காலையில் நீங்கள் தேவனை தேடணும். ஆமாம், இந்த சத்தியத்தை நீங்கள் 4 பேருக்கு சாட்சியாக அறிவிக்கணும். நீங்கள் அறிவிச்சு ஆகணும். நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷம் இதை நீங்கள் இன்னொருத்துக்கு சாட்சி சொல்லணும். தேவன் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் வாழ்க்கையில் இன்றைக்கி நன்மை செய்கிறார், நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான். இதை நீங்கள் மற்றவருக்கு சாட்சி சொல்லணும். நீங்கள் போயிட்டு வாக்குவாதம் செய்கிறதோ அவங்களோட தகராறு செய்கிறதோ இல்லை. அநேக இந்த கடைசி கால செய்தி எடுத்துன்னு போயிட்டு ஸ்தாபன மக்களோடு கூட வாக்குவாதம் செய்கிற செய்தி இல்லை இது. நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான அனுபவத்தை அவனுக்கு சொல்லு. அவனுக்குள்ள வித்து இருந்தால் அந்த வித்து அதை பற்றி கொள்ளும். அது வெளிச்சம் இல்லைன்னா அதை விட்டு போகும். நாம் வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டியதுதான் நம்முடைய வேலை. நாம் போயிட்டு தோண்டி கிளறி குத்தி அவனை வெட்டுறது வேலை இல்லை. உண்மையிலே நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு போகும்போது வித்து உள்ளே இருந்தா, பாறைக்கு கீழே இருக்கிற வித்து பொழந்துன்னு வந்து சூரியனுக்கு குட் மார்னிங் சொல்லுது. ஒரு குயிக்னிங் பவர் அதை வெளியே கொண்டு வருது. நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ இன்னைக்கு நம்முடைய நாட்களில் நோவாவுடைய நாட்கள் திரும்ப வந்திருக்கிறது, ஆபிரகாமுடைய நாட்கள் திரும்ப வந்திருக்கிறது, முதலாவது யாத்திரை நாட்கள் நம்மத்தில் திரும்ப வந்திருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் நாட்கள் நமக்கு திரும்ப வந்திருக்குது. இது புறஜாதி யுகத்தினுடைய பிகினிங் இன்னைக்கு திரும்ப வந்துக்குது. புறஜாதி யுகத்தில் என்ன நடந்தது? ஒரு சிலையை நிறுவி அது எல்லாரும் தொழுது கொள்ள சொன்னாங்க. இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு மனுஷனை தொழுது கொள்ளக்கூடிய காரியம் இன்னைக்கு பூமியில் அதிகமாயிடுச்சு. அவனை தொழுது கொள்ளலாம் அதிகமான நெருக்கடிகளை கொடுத்து அவனை கொலை செய்வன் செஞ்சாங்க. இன்னைக்கு ஆன்டி கிரைஸ்டனுடைய காரியம் அவ்விதமாக தான் இருக்க போகுது. திருக்கதர் சொல்றாருங்க, அன்னைக்கு நடந்த அதே சம்பவம் தான். சுவற்றில் எழுதப்பட்ட கையுறுப்பு, ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால். என்ன ஹேண்ட் ரைட்டிங் எழுதிச்சிங்க? மெனே மெனே தெக்கல் உப்பார்சின், நீ தராசில் நிற்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். அவனுடைய நியாய தீர்ப்பை எழுதினது திருக்கதர் சொல்கிறார். இன்றைக்கு சுவற்றிலே கையுறுப்புகள் எழுதியிருக்கிறது, நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்குது என்றார். எப்போ? பாபிலோன் சிறைப்பிடிக்கும்படி வந்த நாட்களுடைய நேரம் இன்னைக்கு வந்திருக்குது. அல்லேலூயா. ஆமாம், முழு ஜனமே தேவனுக்கு தேடாமல் இருந்தபோது அதிகமான நெருக்கடி வந்தும் கூட தான் தேவனை தொழுது கொள்வன் என்று ஒரு விசுவாசி உண்மையாக இருந்தான், தானியேல். அந்த நாள் இன்னைக்கு வந்துக்குது. நீங்கள் தானியேலை போல நிற்க வேண்டும். அரசாங்கம் என்ன சொல்லுது? ஆமாம், திருக்கதர் சொல்றாருங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு தான் செய்யணும். ஆனால் தேவனுக்குரியதில் ராயன் வருவானால் தேவனுக்குரியதை தேவனுக்கு செய்யுங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கு செய்யுங்க. ஆனால் ராயன் தேவனுக்குரியதை கேட்டோன்னா ராயனை நீங்கள் மதிக்கவே மதிக்காதீங்க. அதைத்தான் எபிரேய பிள்ளைகள் செஞ்சாங்க. ஆமாம், ராயனையும் ஒன்றும் இல்லாம, ராயன்னா கிங், கவர்மெண்ட்டு. அல்லேலூயா. ஸோ சின்ன சின்ன காரியங்களை நாம் தவற விடும்பொழுது தான் நாம் பெரிய தவறுகளை செய்கிறோம். சின்ன மிஸ்டேக்ஸ் எதுவுமே விடாதீங்க. அல்லேலூயா. சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பெருசாக வளரும். நீங்கள் குழந்தைங்களா இருக்கும் போதே சில விஷயங்களை ஆண் பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி அந்த காரியங்களை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. அதுதான் அதுக்கு பெருசாகும்போது அது கரெக்டான அந்த ட்ராக்ல வரும். நீ சின்ன வயசுலேயே நீ அதை விட்டுட்டு போது அது பெரிய வயதாகும்போது உன்னால் அதை பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு குழந்தைக்கு சில விஷயங்கள் தெரியாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. பெற்றோராகிய நாம் தான் பொறுப்பு கூற வேண்டும். திருக்கதர் சொல்றாரு, ஒரு மனைவியை குறித்த பொறுப்பை கணவன் சொல்லணும், பிள்ளைகளை குறித்த பொறுப்பை தேவன் அம்மா கிட்ட தான் கேட்பாரு, அப்பாவை கூப்பிட்டு கேட்க மாட்டார். ஏன்னா அம்மா தான் ஒரு சுவிசேஷமாக காஸ்பலாக இருக்கிறா, 5th காஸ்பல். உடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையின் ஒழுக்க நெறியில் நடத்த வேண்டிய போதி எந்த பிள்ளையா இருந்தாலும் சொல்ல வேண்டியது. இப்போ சொல்ல வேண்டியதுதான் கடமை. நம்முடைய கடமை முடிஞ்சது. கேட்கலன்னும் போது அவங்களுக்கும் தேவனையும் பொறுத்தது. இப்போ என் பொண்ணு இருக்குது, என் பையன் இருக்கிறான், நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுவேன். ஒருவேளை நம்ம அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனால் சொல்ல வேண்டிய காரியத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் எல்லா காரியங்களையும் செய்வாருங்க. அவர்கள் நான் சொல்லி அதை செய்யாவிட்டால் அது அந்த குற்றத்துக்கு நான் நீங்களாயிடுறேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்கும்போது அதற்கு நான் பதிலாகிறேன். நான் சொல்லவே இல்லை. என் பையன் நான் சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் அப்பா சொல்லவே இல்லை ஆண்டவரே,
பாசிங் பக்ஸ் உடனே என் மேலே தூக்கி போட்டுருவான். நான் ஆண்டவர்கிட்டலாம் சரண்டர் ஆகிடுவேன். நான் எதுவும் பேச மாட்டேன். ஆண்டவரே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் ஒருத்தன் தான். அப்போ தான் கிருபை கிடைக்கும். கிருபை பெறுறதுக்கான ஒரே வழி, இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நான் மாத்திரம்தான் ஆண்டவரே, என்ன சரி செய்யுங்க ஆண்டவரே, அவ்வளோதான், சம்பவமே முடிஞ்சிருது. அதனால் பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வின் நபர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நாம் கடந்து போகலாம். ஆபிரகாம் என்கிறதான ஒரு மகத்தான தேவனுடைய மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி இருந்தார். தேவனே இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். சரிங்களா? இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டது தேவன். இந்த ஆபிரகாமை அழைத்தது தேவன். முழு உலகத்திலேயே அன்னைக்கு இருந்த நாட்களில் இந்த ஆபிரகாம் கிட்ட தான் தேவன் பேசினார். எத்தனையோ கோடி மக்கள் இருந்திருப்பாங்க அன்னைக்கு, எவ்வளோ லட்சம் மக்கள் இருந்தாங்களும் நமக்கு தெரியாது. எல்லாரையும் விட்டுட்டு ஆபிரகாம் கிட்ட மட்டும் பேசுறார். ஆபிராமே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். இவன் உண்மையிலே அந்த வார்த்தையை கேட்டு இவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். அன்னைக்கு இருந்த நாட்களில் உலகத்திலேயே அதிகமாக பாதுகாப்பில் இருந்த மனுஷன் யாருன்னா ஆபிரகாம் தான். தேவன் எந்த நபரை அழைக்கிறாரோ, எந்த நபரை முன்குறிக்கிறாரோ, அது சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அவங்க தான் உலகத்திலேயே மோஸ்ட் செக்யூர்டு பர்சன், ரொம்ப பாதுகாப்பானவங்க. ஆமாங்க, எது வந்தாலும் கர்த்தருடைய கிருபை தாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் அப்பிதமா அழைக்கிறார். அவன் ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்புள்ள மனுஷனாக இருந்தான். ஏன்னா தேவன் அவனுடைய வார்த்தையை அழைக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய அரண், அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அது நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் செக்யூரிட்டியும் அது நமக்கு தருகிறது. ஆனா ஆபிரகாம் வந்த புதுசுல அந்த வார்த்தையினுடைய முழுமையை அவர் புரிந்து கொண்டாரான்னு பார்க்கும்போது அவர் முழுமையா அதை புரிந்து கொள்ளலை. முழுமையா, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அவர் விசுவாசத்தை தகப்பனா இருந்தார், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பாருங்க, அவருக்கு தேவன் அழைத்த போது அவர் அங்கிருந்து வந்தாருங்க. ஆனா பாருங்க, தேவனுடைய அழைப்புல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்ல என்ன விதமான முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை ஆபிரகாம் அப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்ளல. ஒரு சின்ன பஞ்சம் வந்துருச்சு. எங்க ஓட்டாருங்க? அவரு அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு ஓட்டாருங்க. ஓடினாருங்களா? யெகோவாயிரேங்க. அவர் அழைக்கும் போதே அவர் யெகோவாயிரே தான். அவர் அழைச்சார்ல ஆபிரகாம, அப்பவே அவர் யெகோவாயிரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் தான் அவரு. அவர் ஒரு நாள மேம்படுறதே கிடையாது. உங்களை பிகினிங்ல எப்படி அழைக்கிறாரோ அப்பவே தான் அவர் முழுமைக்கும் இருப்பார் அவர். ஆனா ஆபிரகாமுக்கு ஆரம்பத்துல அந்த முழுமையான புரிந்து கொள்ளுதல் அப்போதுக்கு வரல. ஒரு சின்ன பஞ்சம் வந்துருச்சு. உடனே எங்க போயிட்டாருங்க? எகிப்துக்கு போயிட்டாருங்க. அது ஒரு கடுமையான டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஆமாங்க, அவர் அங்க ஓட்டாருங்க. அங்க போயிட்டு பயங்கரமா பயப்படுறாருங்க. பாருங்க, ரொம்ப பயமே இல்லாத அதிகமான பாதுகாப்பு நிறைந்த ஒரு மனிதன், தேவனுடைய கரங்கள்ல இருக்கிறதான ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா வேற ஊருக்கு போயிடுறாரு. போன உடனே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா இவருக்கு பயம் வருது. ஏன் மனைவி ரொம்ப அழகா இருக்கிறா, இவளை என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க? என்னை அடித்து கொண்டு விட்டு இவளை கொண்டு போயிடுவாங்க. அதனால இவர் பயத்தினால என்ன சொல்றாருங்க? தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னாருங்க? அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையான பொசிஷனை நீங்க புரிந்து கொள்ளும்போது முதல்ல வெளியே போற காரியமே பயம்தான். வசனம் சொல்லுது தெரியுங்களா? பூரண அன்பு ஆமா பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் சொல்றாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் நினைக்கிறேன். பயப்படாத சிறு மந்தையே, பயப்படாத சிறு மந்தையே, பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாகிறாரு.
நீ பயப்படாத. நீங்க தேவனுடைய முழுமையான செக்யூரிட்டிக்குள்ள இருக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, ஆமா என் பிள்ளை எப்படி இருக்கிறான், தேவன் அவனை வழி கொண்டு வருவார். என் நிலை எப்படி இருக்குது, தேவன் அவனுக்கு அவர் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா அப்படி ஆயிடு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறப்ப அவங்க எல்லா கவலையும் அவர்கிட்ட வச்சிருங்க. அவருக்கு உங்களுடைய உள்ளுணர்வு தெரியும், உங்கள் எது விருப்பம் என்று அவர் அது தெரியும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த தேவன் செஞ்சதுதானே அந்த அன்கண்டிஷனல் கவனன்ட்டினுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி என்னன்னு இன்னும் இவருக்கு விளங்கலை. இவர் பயந்து ஓடி போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்றாரு, நீ எனக்காக ஒரு பொய் சொல்லணும். என்ன பொய் சொல்லணும்? ராஜா கேட்டா சிஸ்டர்னு சொல்லிடு. எதனால சொன்னாரு? ஆமா, பயப்படுறாரு. இவர் போய் சொல்லிட்டாருங்க, மிஸ்டேக்கும் பண்ணிட்டாருங்க. இவர் பொசிஷன் என்னன்னு தெரியாம போய் இந்த காரியத்தை செஞ்சிட்டாருங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரில தேவன் ராஜாவோட பேசினாருங்களா? அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அவனுடைய மனைவியை தொட்ட முழு குடும்பத்தையும் பிச்சை எடுத்துருவேன் நான். அவன் ஜஸ்டிஃபை கேட்கிறான், ஆண்டவரே நான் ஒன்னும் செய்ய, நான் நிரபராதி. அவர் தான் வந்து இந்த மாதிரி சொன்னார், அவங்க சிஸ்டர்னாரு. வாயை மூடின்னு எதுவும் பேசாத. ஏன்னா என்னுடைய உடன்படிக்கையில கண்டிஷனே இல்லை. அவன் என்ன செஞ்சான், என்ன செய்யறான், என்ன சொன்னான், அதெல்லாம் கிடையாது. அவனை தொட்ட உன்னை பொழந்துருவேன். சரிங்களா? அப்போ அதை ரியலைஸ் பண்ணல அவர் நினைச்சிக்கினாரு, நான் ரொம்ப இன்செக்யூரா இருக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு இப்படி இருக்குது, நான் பயப்படுறேன், எனக்கு அது, தயவு செஞ்சு அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வாங்க. உங்கள் ஒருவர் மேல தேவன் முழு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். தன்னை நம்புறாரு, உங்களை அவர் நல்ல சுகமா நடத்த முடியும்னு. அதனால்தான் தேவன் உங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அவர் உங்களை வந்து உங்களுடைய கணவரை நம்பியோ, உங்களுடைய மனைவியை நம்பியோ, உங்களுடைய பெற்றோரை நம்பியோ, உங்களுடைய சபையை நம்பியோ, உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை நம்பியோ தேவன் உங்களை கொண்டு வரல. தேவன் தன்னை நம்பினார். என்னுடைய பெண் இவன், என்னுடைய பையன், என்னால இவனை சூப்பரா நடத்த முடியும், எனக்கு என் மேல விசுவாசங்குது. உங்களை பூமிக்கு அவ்விதமாக கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் யாரை சார்ந்து யாருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனை சார்ந்து தேவனுக்காக மாத்திரம் வாழுங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலையா மாறும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சிங்க. இவரு ரியலைஸ் பண்ணலை தான் என்ன நிலையில் இருக்கிறான். அவருக்கு பாருங்க பயம் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு ராத்திரிலேயே பேசுறாரு, அவனை நீ ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 20 நினைக்கிறேன். பன்னெண்டுங்களா? வாசிங்க. பார்த்தீங்களா? சொன்னது போய் இவர் தான் அவனை வாதிக்கிறாரு. ஏன்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது அவனை நேசிச்சதுக்கு. அவன் சொல்ற, ஆண்டவர் நான் நீதிமான ஆண்டவர், அவன் தான் ஆண்டவர் ஒய்ஃப் இல்லைன்னா. அப்படியா? அப்போ நான் ஆபிரகாமை கொஞ்சம் தண்டிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவருடைய நிபந்தனையில எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இல்லை. நீ நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யலாம், கெட்டது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்னுடைய நேசம் மேல அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது வாசிங்க. அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனோ? இதோ உன் மனைவி, இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். பாத்தீங்களா? அவரே வாலண்டரியா வராரு. சொல்றாரு, தயவு செஞ்சு உன்னை பாதுகாப்பா கொண்டு விட்டுடுப்பா. வைஃப் அண்ட் சிஸ்டர்னு சொன்னான்ட்டு ஒரு ராத்திரி வீட்டுக்கு கூட்டின்னு போனது, ராத்திரியே இவ்வளோ கலவரம் நடக்குது. எனக்கு அவனுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வந்ததோ?
அவனுக்கு என்ன உருட்டல் பிரட்டல் வந்தா நமக்கு தெரியாது. உண்டுலன்னு ஆகிட்டார் கர்த்தர். ஆமாம், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னும் போது தேவன் அவ்விதமாக செய்வார். ஆனால் ஒரு நேரம் வந்தது ஆபிரகாமுக்கு, ரியலைஸ் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு ஒரு சமயம் வந்தது, அவர் இன்னும் முழுமையான ரியலைஸ் பண்ணலை. ஆனால் இன்னொரு நேரம் வந்தது பாருங்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு அனுபவம் ரொம்ப தேவை. 22ஆம் அதிகாரம் வருது. ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நீ அதிக நேசிக்கிறதான ஈசாக்கை நான் குறிக்கும் மலைகள் ஒன்றில் பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ முன்ன பயந்த போல பயப்பில்லை. சாதாரண 5 மணிக்கு எழுந்துப்பாருனா 3 மணிக்கு எழுந்துக்கிறாரு. அல்லேலூயா. ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லலை. ஏன் தெரியுங்களா? அவருடைய ஸ்தானத்தை அறிந்து கொண்டார். அதுதாங்க, ஒரு தடவை நமக்கு கசப்பான அனுபவம் வரும்போது அதுலேருந்து வெளியே வருவதற்கு தான் தேவன் சில சூழ்நிலையில் கொடுக்குறார். 3 நாள் பிரயாணம் பண்ணுறார். பையன் வழியெல்லாம் கேட்டு வரான், அப்பா கை இருக்குது, கத்தி இருக்குது, விறகு கட்டக்குது, பலி எங்கப்பா? என்ன சொல்றாரு? பார்வோன் வீட்டில் அவனை கலங்கடிக்கிறதுக்கு ஒன்று செய்வாரானா, பலிக்கானது அவரே செய்வார். என்னை அழைக்கும் போது அவர் யெகோவா ஈரா இருப்பார் என்றால், இன்றைக்கு அவர் யெகோவா ஈரே, அவர் மாறவே இல்லை. ஸோ இந்த புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது ஆபிரகாம் பாருங்க, தேவனுக்கு ஒரு சரியான பலியை செலுத்தும்படிக்கு மேலே போனாருங்க. கடைசி வரைக்கும் ஆபிரகாம் எந்த ஃபியருமே இல்லை, கை நடுக்கெல்லாம் இல்லை. கையில் கட்டினாரு, காலை கட்டினாரு, கையை கட்டினாரு, எல்லாம் விறகெல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க, சுள்ளி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க. கடைசி வரைக்கும் தன்னுடைய நம்பிக்கையில் தளரவில்லை, தன்னுடைய விசுவாசத்தில் தளரவில்லை. வேதம் சொல்கிறது அவன் தடுமாறாமல் நடந்தானாம். எப்படி அப்படி நடக்க முடியும்? நீங்கள் யார் என்று உணரும் போது அப்படி நடக்க முடியும். உங்களுடைய நிலை என்ன, உங்களை ஏன் தேவன் அழைத்தார் என்ற அந்த பொசிஷனை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் அது நடக்கும். கடைசியை கத்தி எடுக்கிறோம், கொஞ்சம் கூட ஃபியரே இல்லைங்க. அவர் தான் நினைச்சாரு, நான் வெட்டி துண்டாக்குனா கூட தேவன் இவனுக்கு ஜீவனை கொடுத்து முழுமையாக எனக்கு திரும்ப தருவார். நான் மரித்தோழ்ந்து உயிரோட இவனை பெறுவேன் என்ற விசுவாசத்துல கத்திய நோக்குறாரு. அல்லேலூயா. ஸ்போக்கன் வேர்டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் திரும்ப மோரியா மலையில வருது. ஒரு ஆண் ஆடுக்கும் ஒரு பெண் ஆடுக்கும் பிறவாத வார்த்தையின் மூலமாக ஒரு ஆட்டை தேவன் அங்கே சிருஷ்டித்தார். ஸ்போக்கன் வேர்ட்ல ஒரு ஆடு வருது, சரிங்களா? தேவன் அந்த ஆடை சிருஷ்டித்தார். ஸ்போக்கன் வேர்ட்ல ஒரு ஆடு வருது. ஆமாங்க, நீங்க ரொம்ப ஒரு செக்யூரான நபர். உங்களுக்கு நெருக்கடி வரும்போது சொல்றாரு, when the squeeze comes, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி வருகிறதோ then watch the third pull. அதுதாங்க ஆபிரகாமுக்கு வந்தது. நெருக்கம் வரும்போது 3வது இழுப்பு கிரியை செஞ்சது. 3வது இழுப்பு என்ன? வார்த்தையை பேசி சிருஷ்டிப்பை கொண்டு வருது. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் வரும்போது பயப்படாதீங்க, விசுவாசத்தில் முன்னேறி போங்க. நிச்சயமா 3rd புல் கிரியை செய்யுமா? ஆமாங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா பயமும் வெளியே போகட்டும், எனக்கு இருக்கிற எல்லா கலக்கமும் வெளியே போகட்டும், எனக்கு இருக்கிற எல்லா கவலையும் வெளியே போகட்டும். என்னை பயம் இல்லாத மருத்துவர் 1000 சொல்லிட்டேங்க, நீங்களே சொல்லுங்க, இன்னும் கூட கம்மியாகுது, இன்னும் கூட ஒரு 15 சேர்த்து சொல்லுப்பா. என் நோய்கள் எல்லாம் குணமாக்குறேன், பரிகாரியாக கர்த்தர் அங்கே இருக்கிறார். நான் என்னுடைய கண்களை என்னுடைய கல்வாரின் ஆட்டுக்குட்டின் மீது வைத்திருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதே கிடையாது. எனக்கு வெட்கம் என்பதே கிடையாது. தைரியமா இருங்க. இருப்பீங்களா? இருப்பீங்களா? சகோதரில இருப்பீங்களா? நீங்க யாருன்னு புரிஞ்சுங்க. நீங்க வேற யாரும் இல்லை, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. உங்களை மனவாட்டியா பேரதான் தான் உயிரையே கொடுத்தாரு. அவர் முகத்துல உமிழ்ந்தாங்க. உங்களை எப்படி ஆச்சும் அவர் பக்கத்துல வச்சுக்கணுன்றதுக்காக அவர் அதை சகித்தார். அவரை இகழ்ந்தார்கள், பரிகசித்தார்கள், எல்லா அவமானங்களையும் பெற்றதுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? உங்களோட நித்தியமா வாழன்னு ஆசைப்படுறாருங்க. நீங்க தான் 5 நிமிஷம் பேச மாட்டேன்றீங்க அவர் கூட. 5 நிமிடம் பேச மாட்டேன்றீங்க, வேதம் வாசிக்க மாட்டேன். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருங்க? ஒருத்தர் பாடிக்கிறாருங்க, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா.
அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, கிராமிய பாடல் மாதிரி இருக்குது. நம்ம நினைப்பாவே அவர் இருக்கிறார், உண்மை. அவர் பாடுறாரு, அவர் நினைப்பா இருக்கிறார் நமக்கு தெரியாது, மனவாட்டி நினைப்பா இருக்கிறார். அதான் மனவாட்டி சொல்றார், அவர் நேசத்தால நான் சோகம். ரொம்ப அதிகமான நேசம் ஆகும்போது அது ஒரு மாதிரி ஃபீலிங்கே கொண்டு வந்துடும். அநியாயத்துக்கு நேசமாகுதுப்பா, அந்த நேசம் அநியாயத்துக்கு அன்பா இருக்குதுப்பா. அல்லேலூயா. அவருடைய அன்பு திகட்டாத அன்பு. நீ எவ்வளவு இழிவா இருந்தா கூட அந்த அன்கண்டிஷனல் லவ், யார் ஒன்று என்ன சொன்னாலும் அவருடைய நேசம் ஒரு இம்மி அளவு கூட குறையதே இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் உங்களுடைய முழுமையான நிலையை பார்த்துட்டார். இன்னைக்கு நீங்க அந்த முழுமையை நோக்கி போயினுக்கிறீங்கன்றது அவர் தெரிந்து கொண்டுதான் அவருடைய அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. நீ என்ன செஞ்சாலும் செய்யலாம், அது உன்னை நேசிக்கிற. தயவு செஞ்சு இதை நெகட்டிவா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. அவர் அப்படிதான் இருப்பாரு. ஆனா நாம் எப்போதான் அவருக்கு சரியானபடி இருக்கு நம்ம முயற்சிப்போம். நான் அது செஞ்சாலும் செய்வார், நான் ஸ்மோக் பண்ணால் கூட அவர் வந்து பேசுவார்ப்பா, நான் ஸ்மோக் பண்ணாலும் பேசுவார், நான் சினிமா பார்த்தாலும் பேசுவார், ரஜினிகாந்த் படம் பார்த்தாலும் வந்து அவர் நேசிப்பார், அந்த படத்தை பார்க்கலனாலும் நேசிப்பார், அதனால நான் ரஜினிகாந்த் படம் பார்க்குறேன் அவர் நேசிப்பார் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் இல்லை. நீங்கள் தவறி விழும்போது உங்களை தூக்குவதற்கான ஒரு மகத்தானது தான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரோடையும் உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் அவ்வளவு நேசிக்கிறார். இந்த உலகத்தை போல 10,000 உலகங்களை விட நீங்கள் அவருக்கு மிக சிறந்தவர்கள். எவ்வளோ சிறந்தவங்க தெரியுங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இவரை ரொம்ப நேசிப்பேன், இவரை கம்மியாக நேசிப்பேன், இவரை அப்படி நேசிப்பேன், இப்படி நேசிப்பேன். நம்ம எல்லாருமே அப்படிதான். ஏன்னா நம்மளாம் யாருங்க? மானிட்டர்கள், ஹியூமன் பீயிங். ஆனால் அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய அன்பு ஒரு துளி கூட குறையாது. அல்லேலூயா. ஆபிரகாம் எவ்வளோ பண்ணும்போது கூட அவனை தான் கடிந்து கொள்றாரு. அவன் எவ்வளோ சொல்றான், ஆண்டவரே நான் ஒன்று, நீ செஞ்சது தப்பு, மண்டிட்டு ஓடி போன்ட்டார். ஓடியே போயிட்டான். ஏற்கனவே அப்படிதான் பண்ணார், அபிமெலேக்காக தான் பண்ணார், ஏறாதுக்காக தான் பண்ணார். ஆனால் ஆபிரகாம் அந்த ஃபுல்னஸ்குள்ளே வந்தான். நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே வருவோம். நம்முடைய ஸ்தானத்தை புரிஞ்சு கொள்வோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்காக தான் நீங்கள் சிலுவையில் அறைஞ்சிங்க, எனக்கு மீட்பை கொடுக்கத்தான் உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்க, நான் ரட்சிப்படைய தான் உங்களை நீங்கள் உண்மையே நீங்கள் அவ்வளவா தாழ்த்துனீங்க, நான் எனக்காக வாழ மாட்டேன் உமக்காக வாழ்வேன் என்று கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Amen, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord Jesus. நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? சகோதரிலே நீங்கள் எல்லாரும் அவரை நேசிக்கிறீங்களா? சகோதரிகளை நீங்கள் எல்லாரும் நேசிக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் எல்லாரும் அவரை அதிகமாக நேசிங்க. ஆனால் நீங்கள் நேசித்தாலும் நீங்கள் நேசிக்கலாரும் அவர் உங்களை நேசித்து கொண்டே இருப்பார். அவர் நேசம் அப்படிப்பட்டது. நம்ம யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை புகழ்வோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லது தேவன், ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது, ஆண்டவரே உம்மை நான் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன், ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நான் யார் என்று எனக்கு உணர்த்தும். நான் அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்து. க்ளோரி, 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 க்ளோரி. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய பரிசுத்தமான நாமத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தயை பெரிதையா என் மேல், உந்தயை பெரிதையா, உந்தயை பெரிதையா என் மேல்,
உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. பரலோகத்தில் அருமை பொருளே நரலோகரில் அன்பே நையாம். பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பே நையா. ஆழமறிவேனோ அன்பின் ஆழமறிவேனோ ஆழமறிவேனோ அன்பின் ஆழம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா மறந்தே தீர்ந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா மறந்தே தீர்ந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. அவருடைய இரக்கம் மகா பெரியது, நிபந்தனையற்ற அன்பு. அவருடைய நேசம் மகா பெரியது, முடிவில்லாத நேசம். உடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்கள் ஒவ்வொருக்கும் இரக்கம் செய்வாரா. ஆண்டவரே, எனக்கு நல்ல புரிந்து கொள்ளலை தாரும். என்னுடைய பயமெல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும். நான் எதற்கும் பயப்படாதபடி நான் பயப்படுவேன் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் பயப்படட்டும். ஓ, தேவனுடைய வார்த்தை தவிர நான் எதற்கும் பயப்பட வேண்டாம். உலகம் என்ன சொல்லுகிறது, மருத்துவர் என்ன சொல்லுகிறார், என்னை பார்த்து பிசாசு என்ன சொல்லுகிறான், என்னுடைய உறவினர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எதற்குமே எனக்கு பயமில்லை. பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தையே பிதா உனக்கு தர பிரியமாக இருக்கிறார் என்னும்பொழுது இவர்களுடைய வார்த்தையெல்லாம் உனக்கு என்ன செய்ய போகிறது? அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தின் பேரில் உங்கள் இருதயத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான கிருபையும் இரக்கத்தை அளிப்பாராங்க. இருதயங்கள் தாழ்ந்து இருக்கட்டும். பயபக்தியோடு தேவ சமூகத்தில் அவருடைய அன்பை நினைத்தவர்களாக நான் நின்று கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி சார் ஜோஷ்வா பிரேம் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் அன்பில் இருந்த எங்கள் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தேர்ந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை ஜீவனோடு வைத்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக, அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இது எங்களால் உண்டானதல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே கர்த்தாவே நாங்கள் வந்தோம். எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமமோ இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இதெல்லாம் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாளிலே வெளியேற பெற்ற உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஆண்டவரே சமுத்திரத்தை கூட அளக்க முடியும் ஆண்டவரே. ஆனால் அளக்க முடியாத ஒன்று இருக்குமானால் ஆண்டவரே, அது உம்முடைய அன்பு ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவாக முயன்றாலும்
அதை எங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. Jesus. Amen. ஆண்டவரே, தினந்தோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது கர்த்தாவே. Hallelujah. ஓ, எப்பேற்பட்ட ஆச்சரியப்படுத்துகிற அன்பு. இந்த ஈனர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து Hallelujah. இந்த நாளில் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக செய்தது ஆண்டவரே. Praise the Lord. நாங்கள் நிச்சயமாகவே தராசிலே ஆண்டவரே நிறுத்தப்படுமானால் நாங்கள் எப்போதுமே குறையாக மாத்திரமே காணப்படுகிறோம் ஆண்டவரே. நிறைவான உம்முடைய அன்பு எங்களை கர்த்தாவே அப்படியாய் சரி செய்துகிறது. வெளியேறப்பட்ட உம்முடைய ரத்தம் அனுதினமும் எங்களை கழுவுகிறது கர்த்தாவே. Jesus. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது கர்த்தாவே. Amen. Jesus. வேளையிலே மீண்டுமாக எங்களை உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். Amen. எங்களை சீர்படுத்தும், எங்களை சரிப்படுத்தும். சரி, எங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தாவே எல்லா குறையான காரியங்களை ஆண்டவரே நிறைவாக்கும்படி ஆய்க்கூட மத்தியான வேளையிலே உம்முடைய பாதத்திலே செபிக்கிறோம் ஆண்டவரே. Praise God, Jesus. Amen. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். Thank you, Jesus. விசேஷமாய் அந்த சகோதரிக்கு ஆண்டவரே, பிரிசில்லா சகோதரிக்கு எத்தனை கர்த்தாவே பிளாக்குகள் இருந்தது சொன்னார்கள் என்பது உமக்கு தெரியும். ஆமென். ஒருவேளை மருத்துவர் கண்களே கூட படாத பிளாக்குகள் இருக்கலாம் ஆண்டவரே. Amen. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. Praise the name of the Lord. நிச்சயமாகவே அந்த சகோதரியை ஏசியா 53:5 கீழாக ஒப்புக்கொடுக்கிறோம். Hallelujah. Jesus. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் அந்த சகோதரி பிரிசில்லா குணமானாள் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் அந்த சகோதரிக்காக நின்று ஆண்டவரே யுத்தம் செய்யும்படியாக Praise the Lord. பிசாசு கர்த்தாவே எந்த காரியங்களை வைத்திருந்தாலும் எல்லாமே கர்த்தாவே நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. இந்த சுகத்தினால மீண்டும் ஒரு சாட்சி அந்த குடும்பத்திலே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் கர்த்தாவே. Amen. இந்த சகோதரி மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அநேகருக்கு நீர் தேவையாக இருக்கிறீர் Amen. ஆண்டவரே. சகோதரி யோகபாத்துக்கு நீர் அதிக தேவையாக Praise இருக்கிறீர். the Lord, Jesus. ஓ, நிச்சயமாகவே கர்த்தாவே உம்மிடத்திலே மீண்டுமாக அந்த பிசாசு வாலாட்ட முடியாது ஆண்டவரே. அந்த சகோதரி சரியான ஸ்தானத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். Amen. சரியான அறிக்கை செய்ய அந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்டும் Amen, ஆண்டவரே. ஆண்டவரே. இன்னுமாய் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட இந்த மத்தியான வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் Jesus. ஆண்டவரே. சகோதரி தாயார் வயலட்டமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்திருக்கிற சகோதரி ஷீபா, சகோதரி ஜெல்லினை கூட ஒப்பு கொடுக்கிறோம். Amen. அவர்களெல்லாம் உடைய இரக்கம் தேவை ஆண்டவரே. Jesus. வாலிப பிள்ளைகளுக்கு உடைய வழி நடத்துதல் தேவை ஆண்டவரே. ஓ, சகோதரன் சொன்ன விதமாக நாங்கள் சொல்வது எங்களுடைய கடமை ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கேட்பதற்காக உடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவாங்க. Jesus. இருதயத்திலே நல்ல உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய நபர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. Amen, amen, அவருடைய வாலிப வயதிலே ஆண்டவரே எவ்வளவு நாட்களை சிறையிலே தானியேல் கழித்தான் ஆண்டவரே. Amen. ஓ, அப்பேற்பட்ட உணர்வை, அப்பேற்பட்ட காரியத்தை இந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் வைக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். உலகம் கர்த்தாவே மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கூட வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்களும் கூட இவருடைய ஸ்தானத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சரியானதை நோக்கி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எங்களை முன்குறித்திருப்பது நிச்சயமானால் நிச்சயமாகவே கர்த்தாவே அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து உமக்கு நன்றி சொல்வதை தவிர எங்களிடத்துல ஒரு நன்மையான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் சேர்ந்து இவருடைய எல்லா காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செழிப்பின் குமாரன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. எப்படியாக மோரியா மலையில எப்படியாக கூட ஆடு ஆண்டவருடைய கர்த்தாவே சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே வண்ணமா எங்களுக்காக எல்லா காரியம் சந்திக்கப்படும் ஆண்டவரே. நாங்கள் ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கால்களை பலப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் எண்ணெய் கர்த்தாவினுடைய விளக்குகளை எண்ணெய் ஊற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். வந்தது நல்லது என்று இந்த கடை செல்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு சோகத்தோடு ஆண்டவரே, ஏதோ ஒரு அசதியான உணர்வுகளோடு கூட நாங்கள் வந்தோம். உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இங்கிருந்து கடன் செல்லும் போது சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த கடன் செல்கிறோம். எங்களுக்காக வார்த்தையை பிரசங்கித்த சகோதரனுக்காக நன்றி. இன்னுமாய் சகோதரன் நீர் ஆசீர்வதிக்க முடியாது, அபிஷேகிக்க முடியாது ஜெபிக்கிறோம். சகோதரன் சபைக்காக சொன்ன எல்லா காரியத்தையும் கூட நாங்கள் சரியான எண்ணத்தோடு புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எந்த ஒரு சகோதரனும் இங்கே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல ஆண்டவரே. எந்த ஒரு சகோதரிகளும் இங்கே தாழ்ந்தவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் யாரை ஒருவரையும் கூட குறையா நினைப்பதில் ஆண்டவரே. பிசாசு அப்படியாக ஒரு காரியத்தை எங்களுக்குள்ளாய் கொண்டு வந்து வைத்திருப்பானால் அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தால கடித்து கட்டுகிறோம். நாங்கள் ஒரே சரீரமானவர்கள் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும்படியான இருதயத்தையும் உணர்வையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாக எங்களுடைய சபையின் ஒரு மனத்தை நாங்கள் உரிமை கோருகிறோம். அவன் வெட்கப்பட்டு போகட்டுங்க தான். நாங்கள் ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்துக் கொண்டு நாங்கள் இங்கிருந்து இந்த பிரயாணத்தை கடந்து செல்ல கர்த்தர் இந்த சிறு ஐக்கியத்துக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஒரே காரியத்தினால் எங்களை கட்டுமையா, ஒரே ஏக சிந்தினால் எங்களை கட்டும் ஆண்டவரே.
ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் விட்டுக் கொடுக்க உதவி செய்யும். ஆமென். ஒருவர் மீது ஒருவருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் ஆண்டவரே தயவு பாராட்டும். நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தாழ்ந்து போக எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். அப்பேற்பட்ட உணர்வு எங்களுக்குள்ளாய் மேலப்பட்டும். தயவு பாராட்டும், இரக்கம் பாராட்டும். துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடுவது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.